கடலூரில் ஆன்லைன் ஆப் மூலம் போதை மாத்திரைகள் ஆர்டர் கொடுத்து உள்ளூரில் விற்று வந்த புள்ளிங்கோக்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரு மாத்திரையை 27 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்று வந்த சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? பள்ளி கல்லூரி மாணவர்களை போதைக்கு அடிமையாக்கி கடலூரை போதை மாத்திரை குடோனாக மாற்றியும் வந்தவர்கள் இவர்கள்தான். போதை மாத்திரை சப்ளையும் போக்கு காட்டி வந்த போதை கும்பலும் சிக்கியது எப்படி? புதுதில்லியில் இருந்து கொரியர் மூலம் கடலூருக்கு தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் சப்ளை செய்யப்படுவதாக மாவட்ட காவல்துறைக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. ஏற்கனவே போதை மாத்திரைகளால் அரங்கேறும் குற்றச் சம்பவங்கள் தலைவிரித்தாடும் நிலையில் மேற்கொண்டு கொரியர் மூலம் உள்ளூர் சப்ளை செய்யப்படும் தகவல் போலீசாருக்கு ஷாக் கொடுத்துள்ளது. உடனே தனிப்படை போலீசார் களத்தில் இறங்கி தீரன்பட பாணியில் ஆட்கள் வைத்து விசாரிக்க கடலூர் முதுநகரைச் சேர்ந்த அரவிந்த், ராகுல் ஆகிய இருவருக்கு போலீசார் செக் வைத்துள்ளனர். மப்டியில் சென்ற போலீசார் இருவரையும் அடக்கி பிடித்து, தம்பி வாங்க, ஒரு கேஸ் சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என கூறிவிட்டனர். போலீசாரை கண்டதும் விடவிடத்து போனவர்கள் அங்கிருந்து தப்பியோட முயன்றனர். ஆனால் முடியவில்லை. போலீசில் வசமாக சிக்க காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. புதுடெல்லியில் இருந்து கொரியர் மூலம் போதை மாத்திரைகளை ஆர்டர் கொடுத்து வாங்கியுள்ளனர். ஒரு மாத்திரை 27 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு உள்ளூரில் சப்ளை செய்துள்ளனர். அன்டைமிங் கால் செய்தால் போதும் டோர் டெலிவரியும் செய்து வந்துள்ளனர். இதனால் அரவிந்த், ராகுல் இருவரும் அதிகமாக பணம் சம்பாதித்து சொகுசாக சுற்றி வந்துள்ளனர். மேலும் உள்ளூர் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி வந்துள்ளனர். தீபாவளி நெருங்கி வரும் நேரத்தில் மொத்தமாக போதை மாத்திரைகளை ஆர்டர் கொடுத்து வாங்கியவர்கள் வியாபாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் நேரத்தில் வசமாக பிடிபட்டனர். இவர்களுக்கு டெல்லியில் இருந்து போதை மாத்திரை சப்ளை செய்தது யார், இடையே தரகராக செயல்பட்டது யார் என்ற கோணத்தில் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து பிடிபட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.